வணக்கம். நேற்று பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஃபேமிலி தான் வந்தார். பிரஜனும் அவருடைய 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்திருந்தார். கண்டிப்பாக சாண்ட்ரா வந்து வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து பிரஜன் வந்து நல்லா கன்வின்ஸ் பண்ணார். கன்வின்ஸ் பண்ணி இங்கே பாரு, நீ கேம் விளாட்ற, நல்லா தான் விளாட்ற. முதல் வாரம் உனக்கு இருந்த கேம் இருக்குல்ல, அது 2வது வாரம்ல இல்லை, நீ அழுதுகிட்டே இருக்க. நான் வெளியே போனதுலேருந்து நீ அழுதுகிட்டே இருக்க. அதை மாற்றிக்க, நீ மாற்றிக்கிட்டீங்கன்னா நீ கேம் சூப்பராக விளாடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சாண்ட்ராவோட குழந்தைங்கள்ட்ட எல்லாருமே வந்து ரொம்ப கேஷுவலாக விளாண்டாங்க. அதுவும் குறிப்பாக சபரியெல்லாம் ரொம்ப விளாண்டாரு. சாண்ட்ரா பொண்ணுங்க 2 பேருமே பிக் பாஸ் இந்த சபரியை தூக்கி ஜெயிலில் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே அந்த குடும்பத்தோடு ஒன்றி போயிட்டாங்க. சாண்ட்ராவுக்கும் அது சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே வந்து இந்த குழந்தைய வச்சு கேம் விளாட்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சாண்ட்ரா பேசினவங்க, குழந்தை மேலே அவங்க காட்டின அன்பு, இதெல்லாம் பார்க்கும்போது சாண்ட்ராவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சாண்ட்ரா பிரஜனுக்கு வந்து ரொம்ப வந்து அட்வைஸ் பண்ணார். இல்லை, இது வந்து கேம் ஷோ, இந்த கேம் ஷோவில் வந்து யாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைக்கக்கூடாது, நீ உன் கேம் விளாடு அப்படிங்கிற மாதிரி பிரஜன் வந்து சாண்ட்ராவுக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணார். சரி, அட்வைஸ்லாம் பண்ணாங்க. எப்படியா இருந்தாலுமே வந்து பிரஜன் வெளியேறி போகும்போதே சாண்ட்ரா வந்து அவ்வளோ எமோஷனலாக இருந்தாங்க. டகார்னு ஓடி போனாங்க. வெளியெல்லாம் ஓடி போனாங்க. அப்புறம் பிக் பாஸ்லாம் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குழந்தைங்க வந்திருக்கு, குழந்தைங்கள அழுகுது. அந்த மாதிரி பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் சாண்ட்ரா வந்து அந்த குழந்தைகளும் ஆரம்பத்தில் வந்து சொன்னதே அதுதான், அம்மா நீ அழுவாத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சுங்க. நல்லா கேம் விளாட்றம்மா, நான் ஸ்கூலில் டான்ஸ் ஆடினேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது பிக் பாஸ் அதை கேட்டுட்டு எங்கே டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா அந்த டான்ஸையும் ஆட வச்சாங்க. இதெல்லாம் சாண்ட்ரா ரொம்ப ஹாப்பியாக பார்த்தாங்க. அப்புறமா அவங்களே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டாங்க கொண்டாந்து. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க நிறைய பேர் சாப்பாடை ஊட்டி விட்டாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரஜன் வந்து கனிகிட்ட போய் சாண்ட்ரா நடந்துக்கிட்ட அந்த விஷயத்துக்காக சாரி கேட்டார். கனி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து உண்மை தான். அதையும் வந்து சாண்ட்ராட்டே சொன்னார். நீ 2 வாட்டி வந்து உன்னை வந்து சாரி கேளுங்க அப்படின்னு சொன்னபோது கூட, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கேட்கும்போது கூட சொன்னபோது கூட நீ கேட்கல. ஆனால் உன் கேம் விளாண்ட. ஆனால் விஜய் சேதுபதி சொன்ன பிறகு தான் நீ கேட்ட. ஆனால் நீ வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நீ கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் வந்து சாண்ட்ராக்கு அட்வைஸ்லாம் பண்ணார். போகும்போது அவங்க டைம் முடிஞ்சு போச்சு. ஆனால் போகும்போது கண்டிப்பாக சாண்ட்ரா பெரிய எமோஷ்னலாக ஒரு பயங்கரமாக வெடித்து அழுவ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். ஆனால் நல்லா வழி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்னுமே கேமு சூப்பராக விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சாண்ட்ராவோட இந்த மாற்றம் கேமில் தெரியுமா? ஏன்னா முதல் ஃபேமிலியாக வந்து சாண்ட்ரா வந்துட்டு போயிட்டாங்க. கடைசியாக வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்கும், பஞ்சாயத்தாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாண்ட்ராவோட இந்த மாற்றத்தை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.